ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இது நம்ம சேனல். நான் உங்கள் பிஜே. ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் இன்ஸ்டாவில் அதிகமாக ஷார்ட்ஸ் வீடியோ இதெல்லாம் அப்லோட் பண்ணுறேன்ல, அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, ஸ்டாண்டு, ட்ரைபேடு, மைக்கு, பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனு இதெல்லாம் எப்படிலாம் செட்டப் பண்ணி வச்சுருங்கன்னு சொல்லி இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்க்கலாமா? வாங்க. எங்கேயும் போல இங்கே தான் இருக்கேன். அப்படி திருப்பினா நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கில் வந்து இந்த பேக்கில் ஸ்க்ரீன் போட்டு வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து எடிட்டிங்கில் வந்து பண்ணுற அளவுக்கு இன்னும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணல. ஸோ போக நம்ம அப்படியே கற்றுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணால் பின்னாடி பேக்கில் ஸ்க்ரீன் போட்டு செட்டப் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மைக் செட்டப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்களே பாருங்கள். மைக் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி பப்ளிக் ரிவ்யூ எடுத்திருந்தேன் இன்ஸ்டா பேஜுக்கு. அந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது எடுக்கிறதுக்கும் ஸோ இந்த கண்டென்ட் எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிட்டு அதை நீங்களே பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு இங்கே இருக்கல, இது வந்து நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஞாபகம் இல்லை. 2 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா காம்போ மாதிரி வந்துச்சு 2 ஸ்டாண்டு. ஸோ இந்த இதே மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டாண்டு வந்துச்சு, அதை பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த மைக் இருக்குதுல்ல, அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி முன்னாடியே ஸ்டார்டிங்கில் வந்து பப்ளிக் ரிவ்யூ எடுக்கிறப்பே வாங்கினது, ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மைக் இது வந்து செட்டப்பு. அப்புறம் சேர் ஒன்று, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்து பேசுகிற செட்டப், இது மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா அது இங்கே இருக்குது, ட்ரைபேட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 1.5 இயர் ஆச்சு. அதிகமாக யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ இப்போ தான் நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணுறேன். அது எதனால் இப்போ இது யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்றதை நான் சொல்கிறேன். அது அப்புறமேட்டா சொல்ல. அதுக்கப்புறம் மைக்கு. ஸோ இப்போ இந்த யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல இந்த மைக்கு ஹோலிலேண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணி இதுவும் ஒரு 1.5 இயருக்கு மேலே ஆகிப்போச்சு. ஏன்னா அப்போ வந்து இன்ஸ்டாவில் வந்து நான் பப்ளிக் கண்டென்ட் எடுத்திருந்தேன். அதாவது பப்ளிக்கிட்ட போய் கொஸ்டின் கேட்டு ரிவ்யூ எடுக்கிறது இந்த மாதிரிலாம் போட்டிருந்தேன். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, ஒன்றும் மிச்சம் இருக்கலாம், நல்லா போயிட்டு இருந்துச்சு. இடையில ஒரு 6 மாதம் ஃபேமிலி சுச்சுவேஷன் சொல்லிட்டு ஊருக்கு போனேன். போயிட்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்தா அதுக்குள்ளே அக்கௌண்ட் ஆக்டிவ் ஃபுல்லாக டவுன் ஆகிட்டு வியூஸ் போகாமல் ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான், அவன் வந்து பார்த்தீங்கன்னா யூபி தான் இங்கே. ஸோ அவன் நேட்டிவ் எல்லாமே இங்கே தான் இருக்கிறாங்க, ஃபேமிலி எல்லாமே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் வருவான், வீடியோ எடுக்கிறதுக்கு வருவான், போவான், எல்லாம் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்து கொடுத்து நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான். நல்லா தான் போயிடுச்சு. ஏன்னா சென்னைக்கு போய் நான் ஒர்க் விஷயமா போனேன் பாருங்க, அப்போ எல்லாமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து திருப்பி கண்டினியூ பண்ணலாம் சொல்லி எவ்வளோ பேர்ட்ட கெஞ்சினேன், வாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ பப்ளிக் ரிவ்யூ எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம தனியாக போய் இது பண்ண முடியாது. ஏன்னா மைக் இப்போ நான் கொஸ்டின் கேட்கறதுனா பப்ளிக்கில் வந்து இப்போ வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு கேமராமேன் கம்பல்சரி வேணும். அதுக்கு நான் கேட்டேன், எவனுமே வரல. கூட சுற்றுற ஃப்ரெண்டும் அதை கொண்டு எவனுமே. அப்போயே ரொம்ப வெறுத்து போயிட்டேன். சரி இவ்வளோதான் நான் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம மற்றவன்ட்ட கெஞ்சிட்டு இருக்கணும். அப்போ தான் நான் யோசிச்சேன், இந்த ட்ரைபேட் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இதான் வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த ஸ்டாண்ட் எடுத்ததுக்கான சூழ்நிலை வந்து இதுதான் காரணம். யாருமே சப்போர்ட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க. நான் அதை பற்றி கவலை இல்லை, வந்தால் வாங்க, வராட்டி போங்கடா, எனக்கு தேவையும் கிடையாது. ஏன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாருமே நம்பி எதுவுமே ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் பண்ணேன், பாதியில் அடிப்படை நின்றுட்டேன். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால சொல்கிறேன், நீங்கள் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா யார் சப்போர்ட்டுக்கும் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் தனியாக நின்று எந்த ஒரு கண்டென்ட் உங்களால் போட முடியுதுன்னு தோணுதோ அந்த கண்டென்ட் சூஸ் பண்ணி எடுங்க. ஏன்னா அவனுக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை, வரனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மளால தனியாக பண்ண முடியும்னு நமக்கு தெரியுதுல்ல, அதுவே நமக்கு போதும். ஸோ அதுக்காக தான் நான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபேட் வந்து நான் எடுத்து இப்போ ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதெல்லாம் செட்டப் போட்டு வச்சிருக்கேன். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு எது ஸ்டார்ட் பண்ணாலும் தனியாக ஸ்டார்ட் பண்ணிங்க. அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு எதுவுமே கண்டுக்காதீங்க. ஏன்னா இவனுங்கெல்லாம் ராக்கி கிடையாது, தட்டி விட்டு போய்கிட்டே இருங்க. லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இவன் வந்து நம்மளை வந்து இந்த ஒரு விஷயம் சொல்கிறான், பண்ணக்கூடாது, இந்த ஒரு இது நீ போடாத, நல்லா இருக்க மாட்டேது, கேவலமாக இருக்க மாட்டேதுன்ட்டு. நல்ல விஷயம், ஒரு வீடியோ வியூஸ் போயிடுச்சா அதை எடுத்து ஒரு ஸ்டோரியில் போட்டு இந்த விஷயத்த நான் பண்ணலாமா வேணாமான்னு கேளுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ஒரு விஷயம் நடக்கும். ஏன் உங்க சுற்றி இருக்கிறவங்களே இந்த விஷயம் பண்ணாத சொல்லுவானுங்க. நீங்கள் வந்து அது வந்து பண்ணலாமா வேணாம்னுக்கோசரம் கேட்கல, நம்மளை சுற்றி எந்த அளவுக்கு கெட்டவனுங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான் இந்த மாதிரி விஷயம் பண்ண சொல்கிறேன். ஸ்டோரி போட்டுட்டு எஸ் சார் நோ. ஏன்னா நானும் இந்த மாதிரி எடுத்து போட்டேன், ஒரு வீடியோ நல்லா வியூஸ் போச்சு, அதை எடுத்து போட்டேன். பண்ணலாமா வேணாம், என் கூட சுற்றினவனுங்களே பண்ணாதான் சொல்லானுங்க. கவலையே பல்லையே அதே வேலை பண்ணு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளாக்ன்றது நான் கம்பல்சரி அப்லோட் பண்ணுறதுக்கு நான் பார்க்குறேன். முன்னாடி பேஜ் சப்போர்ட் பண்ணுங்க. காசு கையிலன்னு சொல்லிட்டு கவலைப்படாது. உங்கள் கையில் என்ன ஒரு மொபைல் இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம கூட சுற்றுறவங்க பார்த்தீங்களா, அவங்க தான் நம்ம சப்போர்ட் பண்ணுவானுங்க. அவங்க நினச்சாதான் நம்ம வளர முடியுன்றதுலாம் ஒன்றும் கிடையாது. இவங்களை தாண்டி நிறைய நல்லவங்க இருக்கிறாங்க, அவங்க கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ எது வந்தால் ஸ்டார்ட் பண்ணுங்க, முடிவில் பார்த்துக்கலாம். பை.